வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங், அதாவது உணவே உயிர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ லாஸ்ட் இதில் ஓவர் வெயிட்னா என்ன, ஒபேசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒபேசிட்டி அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெறும் நம்பரை வச்சு மட்டும் ஒருத்தவங்க ஒபீஸாக இருக்காங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. கேஜிஸ் எவ்வளோ இருந்தால் நாங்கள் ஏங்க முதல்ல பயப்படுறீங்க? ஐயோ என் வெயிட் 60 கிலோ இருக்குது, 70 கிலோ இருக்குது, 80 கிலோ இருக்குது. முதல்ல அந்த பயம் வேண்டாம். ஏன், ஒரு வலது காலில் ஒரு 20 கிலோ வச்சுக்கோங்க, ஒரு இடது காலில் ஒரு 20 கிலோ வச்சுக்கோங்க, 40 கை இதில் ஒரு 15, இதில் ஒரு 15, 30, 70 கிலோ வச்சுக்கலாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே வச்சுக்கலான்னு, கை காலில் எவ்வளோ நாளும் வெயிட்டு போடலாம். அப்போ இதுலேருந்து தெரியுது, எங்கே தெரியுது, உடலில் எந்த பாகத்தில் வெயிட் நம்ம அதிகமாக கேரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எங்கே வெயிட் அதிகமாக கேரி பண்ணக்கூடாது? மிட் செக்ஷனில், நம்மளுடைய தொப்பை அப்படிங்கிறோம் இல்லையா, வயிறு பகுதியில் தான் நம்ம வெயிட்டை தூக்கிட்டு போகவே கூடாது, வெயிட்டை சேர்க்கக்கூடாது. கொழுப்பை சேர்க்கக்கூடாது. அதுதான் முக்கியம். வெயிட் 70, 80 இட் ஜஸ்ட் ஷோஸ் ஒன்லி நம்பர். இது நீங்கள் ஹவு சிக் யூ ஆர் அப்படிங்கிறத காமிக்காது. அதே தான் சொல்கிறாங்க. அப்போ ஒபேசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, உடலில் அதிகமாக கொழுப்பு தேங்கினால் அது ஒரு நோய், ஒபேசிட்டின்னு அர்த்தம். சில பேருக்கு 70 கிலோ 80 கிலோ இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் 6 பேக் இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? கொழுப்பு அதிகமாக இருக்காது, எடை அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க பாடியில் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க, அதிகமாக வச்சுருப்பாங்க. அவங்கள எப்படி நம்ம ஒபீஸ்ன்னு சொல்ல முடியும்? ஒபீஸ்ன்னு சொல்ல முடியாது. அது நல்ல எடை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ சில பேருக்கு பாருங்கள், எக்ஸஸ் வாட்டர் இருக்கும். நிறைய பெண்களுக்கு டக்குன்னு நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அப்படி போயிட்டு அவங்க உள்ளே போய் வெளியே எக்ஸிட் ஆகும்போதே 1 கிலோ குறைஞ்சிருவாங்க. எப்படி டாக்டர் இப்படி வெயிட் குறையுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? அவங்க உடலில் அளவுக்கு அதிகமாக நீர்ச்சத்து இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணி ரொம்ப இருக்கும். ஒரு டயோரிட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வெயிட்டு குறைஞ்சிருவாங்க. ஆனால் அது திரும்ப பவுன்ஸ் பேக்கும் ஆகும் அப்படிங்கிறத அவங்க மறந்துடுவாங்க. அப்போ நம்ம உடலில் அதிகப்படியான கொழுப்பு இருப்பது தான் தவறு. அப்போ கொழுப்பை சேர்க்காமல் இருக்கணும். அப்போ கொழுப்பு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிளட் டெஸ்ட்டு இல்லை எம்ஆர்ஐ இதுதான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் ஒபீஸாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு? ஒரே ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் ஃபார்முலா தாங்க, பிஎம்ஐ அப்படிங்கிறாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ். நிறையா மொபைலில் இன்பில்ட்டாகவே அது கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹைட்டின் என்ன சொல்கிறது சென்டிமீட்டர் தெரியும், இல்லை வெயிட் இன் கேஜிஸ் தெரியும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். உதாரணத்துக்கு அந்த ஃபார்முலா என்னது? வெயிட் இன் கேஜிஸ் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் இன்ட்டு ஹைட் இன் மீட்டர் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பிஎம்ஐ 30க்கு மேலே இருக்கவே கூடாதுங்க. அப்போ 30க்கு மேலே ஏறி கூடிருச்சு அப்படின்னாவே ஒபீஸாக இருக்கும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஒபேசிட்டி அப்படிங்கிறது ஒரு நோய் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் இதை ஒபேசிட்டியெல்லாம் ஒரு நோயின்னு நிறைய பேர் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் இவ்வளவு ஒபீஸான மக்களே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நாட்டிலேயே ஒபேசிட்டி அப்படிங்கிறது ஒரு எபிடமிக்காக இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு நம்ம இதை வார்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒபேசிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், இட்ஸ் அ மதர் ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்போ சர்க்கரை நோய் வருவதற்கு முதல் காரணமாக எது இருக்குது அப்படின்னா, உடல் பருமன். நிறைய கொழுப்பை நம்ம உடலில் சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒபேசிட்டி எல்லாம் மேலை நாடுகளில் பார்த்தா 40% ஒபீஸாக இருக்காங்கங்கிறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 30% ஆஃப் த மக்கள் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. அப்போ நம்ம நாட்டில் நம்ம நாட்டிலையும் இன்றைக்கி ஒபீஸ் ரொம்ப அப்படி கூடிக்கிட்டே வருது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு 40-50 வயசுக்கு மேலே வருது அப்படின்னா நிறைய காரணம் சொல்லலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களே, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களே இன்றைக்கி உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா யாரை காரணம் சொல்கிறது? இன்றைய காலத்து பெற்றோர்கள், படித்தவர்கள் பெற்றோர்கள் இல்லையா, அவங்கள தான் நம்ம சொல்லணும். அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு, உடல் வெயிட் ரொம்ப போடக்கூடாது, உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். அதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா இன்றைய காலத்து குழந்தைகள் நம்மளை விட மிக 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 அறிவானவர்கள், ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துக்கிடுவாங்க. எதை சாப்பிடலாம், ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அப்போ உடல் ஒபேசிட்டி அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஐடியல் வெயிட்லேருந்து 20%க்கு மேலே போனாவே ஒபேசிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் பிஎம்ஐ 13, இன்ஃபேக்ட் 28க்கு மேலேயே இருக்கக்கூடாதுங்க,
30 நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. 28 தான் கட் ஆஃப் வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூலாம் நாள் ஆக ஆக குறைச்சிக்கிட்டே தான் வருவாங்க. எப்படி பிளட் சுகருக்கு கட் பண்ணிட்டு வந்தாங்க, பிளட் ப்ரெஷர் கட் பண்ணிட்டு வந்தாங்க, அதே மாதிரி பிஎம்ஐக்கும் இன்னும் கொஞ்ச காலத்தில் 28க்கு கீழேயே கொண்டு வந்துடுவாங்க. ஆதலால் இப்பொழுதே நாம் ஒபேசிட்டி வராமல் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை பற்றி வரப்போன்ற செக்மெண்ட்டில் இன்னும் விரிவாக நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.